கோட்டைக்கு பார்த்து சாமி அத்தினாபுரி கோட்டை எப்ப தெரியுது வீந்தாவே தெரியும் பண்றது கொடி சாமி ரெண்டு ஆகாது அவருக்கு 5 போடும் சாமி தீய 2 ஆடுது தீய 2 ஆடு தீய 2 ஆடுது சாமி கோடி மேல பறகுது பாரு மேல பறகுது பாரு பறகுடா கீழே இறங்குது லைட்ல இருந்து இறங்குது அது என்ன சொல்றீங்க பாம்பு பாம்பு போட்டு போடி சூர்யாவை மறைக்கிறாங்கப்பா அவங்களுடைய கொடியை சாமி துரியோதன கொடி அது இல்லையே அவன் யார் சின்ன பையன் சாமி அவன் எவனா இருந்தா எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா இன்னும் எங்காவது சும்மா வந்து அச்சுன்னு இருக்கிறான் என்னைக்கா துரியோதனால தெரியவில்லையா தாண்டிக்கு அச்சுக்கா துரியோதன நான் ஞாபகம் பார்க்கலாம் அவனுக்கு தெரியும் அப்ப சொல்லுங்க நீ யாரு அது தோறல மீச இது தெரியும் அமைத்திருக்கால இந்த நாட்டில் நம்ம சொன்னீங்கன்னா யாரெல்லாம் நம்பலாம் நம்பலாம் சரி போனா ராஜா வந்துக்கிறாரு ராஜா வந்துக்கிறாரு ஆமா கும்பிடு போவோமா பொங்க போட்டாங்கல்ல கும்பிடியா ராஜாவுக்கு சாமிக்கு கும்பிடு நமஸ்காரம் நமஸ்காரம் சரி சரி சொல்லு கோழி குஞ்ச கூப்பிடுங்க கோலம் கொஞ்சம் போடட்டும் கோழி குஞ்ச கூப்பிடுங்க கோலம் போடட்டும் கோழி குஞ்ச கூப்பிடுங்க கோலம் கொஞ்சம் போடட்டும் கோழி குஞ்ச கூப்பிடுங்க கோலம் கொஞ்சம் போடட்டும் விநாயகா கூப்பிடுங்க நாட்டி ஆடட்டும் விநாயகா கூப்பிடுங்க நாட்டி ஆடட்டும் ஆய குஞ்ச கூப்பிடுங்க நாட்டி ஆடட்டும் ஆய குஞ்ச கூப்பிடுங்க நாட்டி ஆடட்டும் கோழி குஞ்ச நாய் வந்தா நாட்டி ஆட்டு நாய் 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 சரிப்பா இது ஆகாது போலுங்களா இப்படி வா சாமியா செல்வரன் சாமியா என் பேரும் கும்பரன் சாமியா ஊர்ல என்னையும் கும்பரன் சாமி கூப்பிடுறாங்களா கும்பிட்டு போட்டா இப்ப நீ என்ன பண்ண கும்பிட்டு போட்டேன் யாருக்கு ராஜாவுக்கா கோயில்ல போனா எப்படி போனோம் யாரு பார்த்த சாமியோட பார்த்த இப்ப அவரும் நம்ம கடவுள் பார்த்தானா போய்தான் அப்ப எப்படி கும்பிடணும் இதான் கும்பிடணும் எப்படி கும்பிட்ட நான் இப்படிதான் கும்பிட்டுமா இப்படி கும்பிடணுமா இப்படி ராஜா நான் கும்பிட்டா முடியாது 2 ஒண்ணு பக்கத்துல இருப்போம் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ
அஸ்தினாபுரிக்கு அரசன் துச்சாசனபுரிக்கு அண்ணன் என்னுடைய மாமா இல்லாதது பெரிய அம்மா கூட போந்தவங்க இப்படி நடப்பாரு நீங்க அழகா இருக்கிறீங்க அழகன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா இல்லையா அந்த மாதிரி அது ஆமா இப்படி இப்படி சரி தெரியுங்க ஆமா அவர் பேருங்க சாமி ஆமா என்னுடைய மாமா தேசத்தினுடைய அரசனாக விளங்கக்கூடிய சொல்லி போதா அதாவது சகுனி மாமா இருக்காருல்ல சாணி மாமா சகுனி ராஜா இருக்காருல்ல காந்தார தேசத்தினுடைய அரசன் மாமா அந்த காந்தார தேசத்தினுடைய அரசனாக இருக்கக்கூடிய சகுனி அவர்களும் சகுனி மாமா அவர்களுடைய சகோதரி காந்தாரி அம்மா அந்த காந்தாரி என்று சொல்லக்கூடிய காந்தாரி நாட்டினுடைய இளவரசியாக இருக்கக்கூடிய காந்தாரியை இவருடைய தந்தையாக இருந்த திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆமா கல்யாணம் பண்ணா மாமேட்டுக்கு யார் அனுப்புவாங்க? கல்யாணம் பண்ணா மாமேட்டுக்கு யார் அனுப்புவோம்? நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க அனுப்பணும்? மாமேட்டுக்கு அனுப்பிச்சு யார் அனுப்புவாங்க? கல்யாண பொண்ணு கல்யாண பையன் கூட அனுப்பிச்சு அவ்வளவுதானே. ஆனா இவங்க மாமனாரான சாணி பேசிங்க நேரம் கூட இல்லை. நீங்க ரொம்ப கட்டிங் வச்சீங்களா? நான் இங்கே நகை கட்டிடுவோம். அந்த தகுதி ராஜனாகப்பட்டவர் மச்சான் தானே இவர்கள் இவங்க அப்பாவுக்கு மச்சான் தங்கச்சியை கூப்பிட்டு மாமியாட்டுக்கு அனுப்பிச்சுவேன். கூடவே ஒட்டிக்கிட்டு தங்கச்சி விட்டு வந்துட்டாப்புல. அன்னைக்கு வந்த பெரிய மனுஷன் இன்னும் கூட சொந்த நாட்டுக்கு போன தங்கச்சியை கொடுத்தா சொந்த நாட்டுக்கு போல அந்த வீட்டுக்கு நாம வெயிலாலே ஒரு நாள் போய் ஒரு நாள் ஒரு நேரமா போய் மூஞ்சி தெரியறதுக்குள்ள வந்து நம்ம ஐந்தோர் போறதுக்குள்ள வந்து போனோமா, சாப்பிட்டோமா, வந்துட்டோமா, நல்லா இருக்கியா, எல்லா பசங்க எப்படி இருக்கான்னு கேட்டோமா, வந்து நேரம் இவங்க மாமா இருக்கிறானே அன்னைக்கு வந்தா எப்ப கல்யாணத்துக்கு வந்தா உன்னை இவன் வந்து இவனை கல்யாணம் இவன் முன்னே கூட கல்யாணம் பண்ண மாட்டேன். இப்படியா பார்த்தோட இருந்தாலும் மாமா சரி மாமா இப்ப தங்களுடைய மாமாவை அழைக்க வேண்டுமா? சரி ஜாத்திரை வேற மாமா யாருக்கு தாத்தா அவங்க தாத்தா நம்மளுக்கும் தாத்தா. நான் போய் மாமாவுக்கு விட்டாங்க என்ன மருமகன்றாங்க மருமகன்றது தவறு வேறு வார்த்தையை தெரியாது போடுங்க. நீ சொல்லுதா நீ போடுங்க மாமா கூப்பிடுறா மருமகன் இல்ல தெரிஞ்சு 100 தெரியாது நீ கூப்பிட்டு வர என்ன சொல்றாங்க மாமான்னு சொல்ல சகுனி மாமா பாதிப்பு காவல் வேண்டாம் என்ன மாட்டோம் ஒண்ணு இல்ல எனக்கு வயசு நல்ல மணி இருந்துச்சா அதனால இவன் உதவுவாங்க அப்படின்னு தங்களுடைய மருமகன் துரியோதன
சக்கரவர்த்தி கூப்பிடுறாரு. அது சரி. அவரே சொல்லிருப்பாம்பா, ஐத்தாராங்க. விஷயமே சொன்னாங்க, நீ சொன்னது மெய்தான் போறது. போன் பேச இமெயில் அனுப்பிச்சுட்டு போறோம். இல்ல மருமகன் பேரு தலையில கூட்டு பண்ணுவீங்க. சரியா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, உங்க மருமகன் உங்களை அழைக்கின்றார். திருவாதிரை அரைச்சா சாமி மாமா விட்டாங்க. இப்படி எல்லாம் சுத்த வராது. நாலாடி சுத்திக்கிட்டே நீங்க கை விட்டுணும். இந்த உலகத்தில் யாரும் தராத அரியாசன் என்னதுப்பா? அறியாமண்ணா நான் தருகிறேன். சாமி எனக்கு அரியாசன் என்னன்னு தெரியல. இந்த அரியாசன் சொல்லுங்க. அவர் அரியாசனம் என்ன சேர் கொஞ்சம் அப்போ உங்களுக்கு ஒரு சத்தமான செய்தியை ஒன்று சொல்ல போகிறேன். அப்படியெல்லாம் சொல்ல போறோம். நீங்கள் மிகவும் கடினமாக மிகவும் கஷ்டப்பட்டு நேர்மையாக எங்களுக்காக சொக்கட்டாளம் ஆடி சூதாடி தாயமாடி தை மாசத்துல நம்ம தெருவுல எல்லாம் ஆடுறாங்க. எல்லா தெருவுலையும் அதே போல அந்த பஞ்ச பாண்டவர்களிடமிருந்து அவர்களுடைய நாடு நகரங்களை அனைத்தையும் பெற்று தந்தீர்கள் அல்லவா? ஆமா மருமகனே. அவர்களை கானகத்திற்கு அவருடைய நாடு நகரம் 38 வரவோடு முதலாவது அனைத்தையும் பறித்துக் கொண்டு பறிக்கல, அவங்க தோத்துட்டு போனாங்க. அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களை ஓட்டாண்டியாக்கி கானகத்திற்கு திருப்பி அழைத்து துரத்தி விட்டோம் அவர்களை. இப்போது அவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் சென்று ஓராண்டு அஜ்ஞானவாசம் என்றால் யாருக்கும் தெரியாமல் அவர்கள் யார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத மாறு வேடத்திலே இருந்து நேற்றைய தினம் சஞ்சய மாமுனிவரை நம்மிடம் அனுப்பினாங்க. பரவாயில்ல, தூராக அனுப்பினார்கள். சரி சரி. அவர்களுக்கு சேர வேண்டிய கஷ்டப்பட்டு ஆடி ஜெயிச்சு கொடுத்துறாங்க. ஆமா, அது கொடுக்க முடியாது என்று தெரிவித்தார். ஆனால் அந்த பஞ்ச பாண்டவர்கள் கொஞ்சம் பேர் என்னது பஞ்சத்துக்கு பிறந்ததுங்க. அது பஞ்ச இல்லையா? பஞ்சு ஓகே. அப்ப இந்த நாய் மாலுமே கேவலம்
அவர்களுக்கு சேர வேண்டிய நாடு நகரங்கள் தர முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டோம். இன்று அவர்கள் யாரு மறுபடியுமா ரொம்ப நாளாகிறது இருக்கட்டும். வர்றது உனக்கும் மாமன் கிருஷ்ண பரமாத்மா அவர் மரியாதையா வரவேற்கணும். காக்கக்கூடிய கடவுள். ஆகவே அனுப்பி மாமன் ஆகையால் விருந்தளித்து நல்ல மாலை மரியாதைகள் செய்து வரவேற்பு அளித்து 107 ரூபாய் ஒரு சான்று வாங்கி போட்டு செய்யணுமா வேணாமா? ஏங்க போட்டுக்கா சுட்டு என்ன கொடுக்கறது இல்ல. சரிப்பா அரசே அப்படியே அரசே அனுப்பிச்சு வந்து ஆமா தேடி விட்டா கிருஷ்ண மாமாவை. அரசே கிருஷ்ண மாமா கிருஷ்ணனுக்கு மாமா கிருஷ்ணனுக்கு மாமா கிருஷ்ண மாமா கிருஷ்ணனுக்கு மாமா தான். மேலுட்டு கிருஷ்ணனுக்கு மாமா தான். மேலுட்டு கிருஷ்ணனுக்கு மாமா தான். ஆமா ஆமா பச்சுமதி அப்பா மேலுட்டு கிருஷ்ணனுக்கு மாமா. ஆமா ஆமா மாமா மாமா அரசே அரசே மாமாவை கூப்பிட்டு வந்துக்கிறேன். நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி தங்களுடைய அரசவைக்கு அழைத்து வந்திருக்கின்ற 15 கோடி ரூபாய் மேல தாளம் ஒரு மொத்தம் பூ தூவி சொன்ன மாதிரியே அவதான் கூப்பிட்டு. அது நல்ல வேலை. நான் கூட ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டேன். அப்புறம் பேசிக்கலாம். ஓகே பழைய ஞாபகங்கள். ஆமாம் அரசு முதல்ல பில்லு செட்டில் பண்ணுங்க. அவன் என்ன செய்தான் தெரியுமா? தாசிக்கு பிறந்தவன் என்னுடைய சிற்றப்பன். தாசிக்கு பிறந்த யாரு? தன்னுடைய தந்தைக்கு சகோதரராக விளங்கக்கூடிய விதுரராசன். நான் இவ்வளவு செலவு செய்து அவரை அழைத்து வர உங்களை அனுப்பினேன். ஆமாம் நான் போனோம். அவனோ தாசிக்கு பிறந்த விதுர வீட்டில் சென்று அந்த குடிசை விட்டு வருகிறான். ராஜா பாயாசம் மட்டும் இல்ல வெள்ளம் பாயாசம் அந்தாடி போச்சு இல்ல பசியா இருந்தா நம்ம அவங்களுக்கு பாயாசம் வந்தவருக்கு நம்ம மரியாதை இல்லை இல்லை. அரசே அப்படி தெரிவித்தார். எப்படி நம்மை நாடி வந்திருக்கின்றார்? அதெல்லாம் முடியாது முடியாது. சரி என்ன செய்வது இப்போது? இத்துடன் மாட்டாயா வரத்தகாது கூடாது. எவன்டா விட்டாரு எம்எஸ்என்னா அவன் 4 துரியோதனத்திற்கு செல்லும்படியாக பாண்டவர்கள் உண்மை அனுப்பினார்களா? எங்க வரணும்? வந்தீங்களா? நடுவில் என்ன கிராஸ் ரோட்ல யாரும் போனீங்களா? கிராஸ் ஆகுறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. அப்படி இல்லைங்க. 1000 மணி சாப்பிடுறவங்க நாங்க. சரிங்க. அரசு எப்படியோ நீ 56 நாட்டை உன் மாமனை வச்சு ஜெயிச்சு வாங்கிக்கின. ஏமாத்தி ஞானமாக
அதோடு மட்டுமல்லாமல் பாண்டவர்களை 12 வருடம் வனவாசம் காட்டுக்கு சேர்த்து ஒரு வருடம் அஜ்ஞாதவாசம். அதுவும் ஊர்ல வந்து மறைவா சுத்தணும். ஆமா, அந்த யாரையும் ஒண்ணு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. அவங்க யாருன்னு தெரியும், நேரத்துல இருக்கணும். இப்போ அவங்க 12 வருடம் வனவாசம் ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் முடித்து வந்த பிறகு 13 ஆண்டுகள் காட்டில் சேர்ந்து வந்த பிறகு இப்போது அவர்களுடைய பாதி நாட்டை கேட்டால் இல்லை என்று அன்னைக்கு சொன்னபடிக்கு சொன்னப்பா போய் வாங்க கொடுக்குறீங்க சொன்னபடிக்கு இப்பொழுது தங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள் அதை பெற்று வரும்படி என்னை அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் துரியோதனா, நீ அப்படி கூடக்கூடாது. சரி, 28 தேசம் வேணாம், பாதி வேணாம், 5 பேர் இருக்கிறதுக்கு ஒரு 5 ஊரா கூட அவர்களுக்கு இடம் கேட்டார்கள். சொத்து கேட்டுங்க, உங்க அப்போடு சொத்து கேட்டு சாமி 5 ஊர் கூட இல்லையா? 5 பேர் வாழ்வதற்கு தேவையான 5 வீடுகளையாவது தாருமப்பா. சரி ஆரணா கூட அந்த அம்மா வேற இருக்கிறாங்களா, கோபித அம்மா வேற ஆரணா கூட. சரி எதுவும் இல்ல போலுக்குதா? சரி, அடுத்தவங்க ஒண்ணு சொன்னாங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். நீ யார் தெரியுதா? யார்? மன்னவர்களுக்கு எல்லாம் மன்னவன் சார். இந்த உலகத்தை ஆளக்கூடிய அனைத்து சிற்றரசர்களுக்கும் மன்னவன். மன்னவர்களுக்கெல்லாம் யாரும் அனுமதிங்க தானே ஆயிருந்தாலும் 2 பேரும் ஒன்னா இருந்து அரசாட்சி பண்ணா இந்த உலகம் நல்லா இருக்கும். ஒரு 5 பேரு, நீங்க ஒரு 100 பேரு, அப்படியே பார்த்தா எங்க தம்பி சொன்ன மாதிரி பண்ணி துரியோதனா, மன்னவர்களா மன்னன் நீங்க தர்மம் பண்ணாத துரியோதனா. 12 ஆண்டுகள் போய் வந்தா தருகிறேன் என்று சொன்னார். ஆமா, 5 மடம் கூட இல்லை. பாண்டு பத்திரம் ஆச்சு. இந்த சபையறிய சொன்னாயே துரோணாச்சாரி, பீஷ்மாச்சாரி, திருவாச்சாரி, அஸ்வத்தாமா, இத்தனை பேர்கள் பிதாமகன் பீஷ்மர் முன்னும் சொன்னாங்க. சொன்ன வார்த்தை என்ன ஆனதப்பா? ராமன் முன்னு கூட சொன்னீங்க. கூட இருந்தாரு, பீஷ்மர் இருந்தாரு, அங்கே முன்னாடி கூட சொன்னீங்க. இப்ப இல்லைன்னா எப்படி ஒரு 5 மரம் கொடுக்கலாம்.
கையடி கட்டிட்டு கையடி கட்டி கைத்த சரியா இல்லையா ஊர்ல அதுவே சரியான என்ன சொன்னாரு? என்ன தெரிவித்தார்? என்ன சொன்னாரு? இவர்களுக்கு தர வேண்டிய மனைகளை தர வேண்டும் என்று சொன்னாரா? தந்தைகளும் கூட தர வேண்டாம் என்று கூறிவிட்டார். அப்படியானால் துரியோதனா, துரியோதனா, கேளுங்கப்பா. உங்க அண்ணன் தம்பிங்க சொன்னத 28 நாடு கேட்டாங்க இல்லைன்ட்டு, 5 ஊர் கேட்டாங்க இல்லைன்ட்டு, 5 மணியாவது கேட்டாங்க அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. ஆனால் துரியோதனா, கடைசியாக உங்கள் அண்ணன் சொன்னதை சொல்கிறேன். 5 ஊரே இல்லைன்னு பாரு. அப்புறம் என்ன ஆகுது? அதற்கு அப்போது தான் உள்ளது. இப்பொழுது போருக்கு கேட்டுட்டார். துரியோதனா, துரியோதனா, அரசே, துரியோதனா, அரசே, இரியாயா, நீயா பேசுறது நான் பேசவில்லையா? பேசு பேசு பேசு. எனக்கு ஒரு மேய் குத்துக்கிறாங்க. என்ன பண்றது? அரசே, தாங்களோ ஆதி நாட்டை தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். 5 ஊரையும் தர மறுத்து விட்டீர்கள். 5 மலைகளையும் தரப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறீர்கள். இவை அனைத்தையும் என் தம்பி சொன்னாலும் கடைசியாக என் தம்பியோடு போர் செய்தாவது எங்களுடைய நாடு நகரங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இந்த போருக்கு துரியோதனன் சம்மதிக்கின்றாரா என்று கேட்டு வர சொல்லி கடைசியாக இதற்கு நீங்கள் சம்மதமா துரியோதன சக்கரவர்த்தியே? கை மீது கை தட்டி தர சொன்னார்கள். ஆமா, அன்னைக்கு வாயில சொன்னது இல்லைன்ட்டா, அதனால இப்ப கை தட்டி சொல்ல போட்டோ எடுத்துக்கிறான். 100 பேர் ஆகியா வெற்றி யாருக்கு கிடைக்கும் மாமா? உனக்குதான் அவனா டியூட்டி போட்டாரு. அமராஜா டியூட்டி போட்டா பஸ் வந்துச்சு. பாண்டவர்களுக்கு ஆமா சேர வேண்டிய பாதி நாட்டை நாம் தர மறுத்ததால் போருக்கு கைதட்டி தாரும் என்று கேட்கிறோம். நம்மோடு போர் செய்ய போகின்றானாமா? என்னுடைய கை என்ன கை தெரியுமா? என்ன கை? ஓட்டக்கை சொல்லாதான் தெரியும். தனரேகை படித்த கை. தனரேகை கை. கைரேகை ஒழுங்காக தனரேகை மானு டப்பு காசு கேசு தனரேகை உடைய கை. ஆமா, மாடு மேய்த்து மூத்தத்தோட சேர்த்து மாட்டு மூத்திரம் தப்ப நினைச்சு போறீங்க. கை மேல படக்கூடாது. சரி, என்ன செய்யலாம்? அரசே, இப்போது போருக்கு தாங்கள் சம்மதமா? சம்மதம். ஓகே, சரி, ரைட்டு. கை தட்டி Ada
சரி சாமி. சாரி அல்ல கூடிய எவனுடைய கை மீது சத்தியம் செய்ய தரமாட்டேன். ஆஹா கோட்டையுடைய அரண்மனை பாயுடைய அழகிய தூணிது. ஆமா 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 இங்க கூட 2 தூண் இருக்குது. இந்த 2 கையளித்து தருகிறேன். அது ஆனால் கையடி அழகிய தூணின் மேல் கை தட்டி தந்துவிட்டேன். இந்த தூணை உன்னுடைய கையாக நினைத்து நான் போருக்கு சத்தியம் செய்து தந்திருக்கின்றேன். ரெடி பண்ணிட்டு மெயில் வந்து பாத்துக்கலாம்.